பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 26வது வசனம். கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொரு மொழிபெயர்ப்பில் வாசிக்கிறேன். ஆண்டவர் உனக்கு பக்க துணையாய் இருப்பார், உன் கால் கண்ணியில் சிக்காதபடி உன்னை காப்பார். என கண்பானவரே, இந்த கால வேளையில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். நான் உனக்கு பக்க துணையாய் இருப்பேன், உன் கால் கண்ணியில் சிக்காதபடி உன்னை காப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறார். என கண்பானவர்களே, கர்த்தர் நம்ம நம்பிக்கையாக இருப்பார் அப்படின்னா, நமக்கு ஒரு பக்க துணையாய் கர்த்தர் இருப்பார் அப்படின்னா, நம்முடைய கால்களை கர்த்தர் விலக்கி பாதுகாப்பார் அப்படிங்க. வேதத்தில் நீங்கள் வாசிக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு துணையாய் நிற்கணும் அப்படின்னா, நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 20-21வது வசனத்தை வாசிக்கும்போது, என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்திற்குள்ளே என்ன செய்து கொள், காத்துக்கொள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 27வது வசனம், வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் யோசுவாவின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும்போது ஆண்டவர் யோசுவா கிட்ட பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? எப்பா, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். நீ பலங்கொண்டு திடமனதாயிரு. ஆனால் என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் நீ செய்ய எப்படி இருக்கணும்? கவனமாக இருக்கணும். மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறமும் இடதுபுறமும் விலகாதிருப்பாயாக. 8வது வசனத்தில் வாசனம் சொல்லுது, இந்த வார்த்தை உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். என கண்பானவர்களே, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அப்படின்னா, இந்த வார்த்தையை நீங்கள் தியானிப்பீங்க அப்படிங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவாய், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் சொல்கிறாரு, அந்த வார்த்தையை மட்டும் நல்லா கவனிங்க. மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய நீ என்ன செய்யணும்? நீ கவனமாக இருக்கணும். அதை உன் வாயை விட்டு என்ன செய்திடக்கூடாது? பிரிந்து போய்விடக்கூடாது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் வாயினால் பேசுங்க, வார்த்தையை அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் கட்டாயம் அந்த நாளில் உங்களோடு கூட இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். அவர் உனக்கு பக்கபலமாய் இருக்கும் பொழுது எந்த தீங்கும் உன்னை அணுகாது. தேவையில்லாத காரியத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு சிக்கி கொள்ள விட மாட்டார். இன்றைக்கு அநேக பேர் தேவையில்லாத பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டு வெளியே வர முடியாதபடி தவிக்கிறார்கள். என கண்பானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு பக்கபலமாயிருப்பேன், உன் கால்களை சிக்கி கொள்ள விட மாட்டேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். செபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன். இந்த காலவேளையில் உம்மை நம்பிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய கால்களையும் கர்த்தர் காப்பாற்றும். அவருடைய பாதைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். அவர்கள் செய்கிறதை கர்த்தர் ஆசீர்வதியும்.
ஆண்டவரே, அவருடைய கால்கள் சிக்கி கொள்ளாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.